ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிஆர்பி 21/7/2024 நடந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின் நம்பர் 171 தான் பார்க்க போகிறோம். அதற்கான ஆன்சர், புக் ப்ரூஃப், பேஜ் நம்பர், எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். கீழ்கண்ட கூறுகளை ஆராய்க. ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீர்க்கோள் பாறைகளின் வழியாக ஊடுருவி சென்று நீர் உட்புகா பாறையின் மேல் பகுதியில் தேங்கி நிற்கும் நீரை நீர்க்கோள் படுகை என்கிறோம். இது ஒரு டெஃபினேஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க, நீர்க்கோள் படுகைக்கான டெஃபினேஷன். அடுத்த ரெண்டாவது பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிலத்தின் அடிப்பகுதியில் உள்ள நீரின் மேல்மட்ட நிலையே நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு சொல்லி நிலத்தடி நீர்மட்டத்துக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து மூன்றாவதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அலைகளும் நீரோட்டங்களும் கிடைமட்டமாக இயங்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நான்காவதாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஓதங்கள் செங்குத்தாக இயங்குகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ஏல 1 மற்றும் 2 சரின்னு கொடுத்துருக்காங்க. அந்த 2 வாக்கியமும் சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஆப்ஷன் பியில் 1, 2 மற்றும் 3 சரின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சியில் 1, 2 மற்றும் 4 சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டியில் 1, 2, 3 மற்றும் 4 சரி, 4மே சரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அப்புறம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சியும் ஆன்சராக வரலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? சி அல்லது டியாக இருக்கலாம். டி கரெக்டான ஆன்சர், ஆனால் அதுக்கான ப்ரூஃப் இல்லை. என்சிஆர்டி புக்கில் அதுக்கான ப்ரூஃப் இருந்துச்சு, அதனால் ஆப்ஷன் டி வந்து கரெக்டுன்னு சொல்கிறேன். ஆனால் சியாகவும் இருக்கலாம். நம்ம அஃபிஷியல் ஆன்சருக்கு பொறுத்து சியாகவும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் புக்கில் இருக்குது. எஸ்சிஆர்டி புக்கில் டைரெக்டாகவே இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் அதில் எப்படி இருக்கோ டெஃபினேஷன் அது மாதிரியே கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்டு ஃபோர்த்து பாயிண்ட்டும் வந்து டைரெக்டாக இல்லை, இன்டைரக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எஸ்சிஆர்டி புக்கில் டைரெக்டாகவே ஆப்ஷன் 3 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 3யும் 4ம் டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க, சரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நான் ஆப்ஷன் டி வந்து சரி அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நம்மளுக்கு பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சிஆர்டி புக்கில் தான் நம்ம பார்க்கணும். அது வந்து என்சிஆர்டி புக்கில் தான் அது மாதிரி ஆன்சர் இங்கிலீஷில் கொடுத்துருந்தாங்க. இங்கிலீஷில் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா, அது வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வருது. அது வந்து என்சிஆர்டி புக்கோட மேட்ச் பண்ணக்குள்ளார கரெக்டாக வருது. இப்போ நம்ம தமிழ் மீடியத்தில் எஸ்சிஆர்டி புக்கு நம்ம பார்க்கக்குள்ளார அதுக்கான டைரக்ட் ப்ரூஃப் இல்லை, இன்டைரக்டாக தான் இருக்குது. அதனால் ஆப்ஷன் வந்து சியாகவும் வரலாம். அப்படின்னா 2 ஆப்ஷனுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கொஷினுக்கு ஆன்சர் சி அல்லது டி, இது ரெண்டுத்தில் எது வேணாலும் வரலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரூஃப் பார்க்கலாம். இது பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட் இருக்குது இல்லையா? நிலத்தடி நீர்மட்டம்னா என்ன, நீர்க்கோள் படுகைனா என்ன, அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. இது எந்த புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட் புக்கில், ஓல்டு புக்கு 2019 வந்த புக்கு, பேஜ் நம்பர் 212 இருக்கும். பாருங்கள், நிலத்தடி நீர்மட்டம்னா என்ன, நீர்க்கோள் படுகைனா என்ன, அப்படியே டெஃபினேஷனை 2 பாயிண்ட்ஸை கொடுத்து வச்சுருக்காங்க. அடுத்தது இது எந்த புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11th ஸ்டாண்டர்ட் புக்கு, ஜாக்ராஃபி புக்கில் பேஜ் நம்பர் 120, 121 அப்படியே அந்த 2 பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நீர்க்கோள் படுகைனா என்ன, நிலத்தடி நீர்மட்டம்னா என்ன, மீதி இதில் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? அடுத்த பேஜில் கொஞ்சம் இருக்கும். நிலத்தடி நீர்மட்டம்னா என்ன, அதுக்கான டெஃபினேஷன் இதில் கொடுத்துருக்காங்க, டைரெக்டாகவே இருக்குது. இதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இதுதான் வந்து கொஞ்சம் இன்டைரக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 3வது பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, அலைகளும் நீரோட்டங்களும் கிடைமட்டமாக இயங்குகிறது அப்படின்னு சொல்லி 3வது பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் பாருங்கள், பெருங்கடல் இயக்கங்கள், இது வந்து எந்த புக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 11th ஸ்டாண்டர்ட் புக்கு தான், ஜாக்ராஃபி புக்கு. இதில் நான் குறிப்பில்லை, நான் அப்படியே சொல்லிடுறேன். இது 11th ஸ்டாண்டர்ட் புக்கு, ஜாக்ராஃபி புக்கில் இருக்கும். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கடல் நீர் ஒருபோதும் ஓய்வு நிலையில் இருப்பதில்லை, அது எப்போதும் நகர்ந்து கொண்டே இருக்கிறது, அது கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் நகர்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கடல் நீர். ஓகேங்களா? இப்போ கடல் நீர் நகர்தல் வந்து 3 வெவ்வேறு வழிகளில் நடைபெறதா சொல்லியிருக்காங்க. அதில் தான் வந்து அலைகள், ஓதங்கள், கடல் நீரோட்டங்கள், இது 3 தான் அது. ஓகேங்களா? இந்த 3 வழியில் தான் வந்து கடல் நீர் வந்து நகருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதில் அலைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதில் டைரெக்டாக அந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அது எந்த இயக்கத்தில் செல்லுது அப்படின்னு சொல்லி இதில் கொடுக்கல, இதில் பார்த்துக்கோங்க. ஆனால் அலைகளுக்கு கீழே நிறைய டாபிக் கொடுத்துருக்காங்க. அலை, அகடு அல்லது பள்ளம்,
அலை உயரம், அலை நீளம், அலை வீச்சு, அலை எப்படி செல்லுது, அலையோட வீச்சு எப்படி இருக்குது, அலையினுடைய நீளம் எப்படி இருக்குது, அலையினுடைய உயரம் எப்படி இருக்குது, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நம்மளே புரிஞ்சுட்டு தான் இதுக்கு ஆன்சர் பண்ணணும். என்ன அப்படின்னா, அலையினுடைய உயரத்தில் என்ன கொடுத்தோம்னா செங்குத்து தூரத்தை தான் அதனுடைய உயரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அலையின் நீளத்தை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கிடைமட்ட தூரத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அலையானது செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் இயங்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து. ஓகேங்களா, உங்களுக்கு டைரெக்டாக இதில் இல்லை, இன்டைரக்டாக தான் இருக்குது. நீங்கள் புரிஞ்சு தான் இதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இதில் கொடுத்துட்டாங்க செங்குத்து தூரம் கிடைமட்ட தூரத்தை வச்சு நான் சொல்கிறேன். அலைகள் வந்து செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் இயங்கும், 2 இயக்கம் கொண்டது. ஓகேங்களா, இப்போ அலையை பார்த்துட்டோம். அடுத்தது நீரோட்டங்களுக்கான டெஃபினேஷன் இல்லை, ஆனால் அது வந்து நீரோட்டம் எப்படி செல்லுன்னு தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு கடல் பார்த்திங்கன்னா கடலினுடைய அலைகள் பார்த்திங்கன்னா அதனுடைய நீரோட்டங்கள் எப்படி போகுதுன்னு தெரியும், கிடைமட்டமாக போகிறது. இது வந்து கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது, இந்த பேஜ் வந்து கிளியராக இல்லை. இது வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க இல்லையா, STTTRB வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, அதில் எல்லோரும் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, அதில் ஒருத்தர் வந்து இந்த பேஜ் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க, ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து நீரோட்டங்கள், ஆனால் எந்த ஸ்டாண்டர்ட் புக்குன்னு இதில் கொடுக்கல, ஆனால் பேஜ் நம்பர் மட்டும் 39 மட்டும் இருக்குது. ஆனால் கொஞ்சம் தெளிவாக இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் நீரோட்டங்களுக்கான டெஃபினேஷன் இருக்குது. என்னென்னா இதில் புரியுதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நான் அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பெருங்கடல்களின் மேற்பரப்பில் கிடையாக நகருகின்ற கடல் நீரை நீரோட்டங்கள் என அழைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கிடையாக அப்படின்றது கிடைமட்டமாக, அப்போ நீரோட்டங்கள் வந்து கிடைமட்டமாக தான் செல்லுதுன்னு இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம அலைகள் பார்த்தோம், அலைகள் வந்து செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் இயங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நீரோட்டங்கள் வந்து கிடைமட்டமாக இயங்குதுன்னு பார்த்தோம். ஆனால் நம்மளுக்கு ஆப்ஷன் 3 கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலைகளும் நீரோட்டங்களும் கிடைமட்டமாக இயங்கிறது. அதில் வந்து ஆப்ஷன் 3ல் என்ன தான் அவங்க டிஆர்பி கொஷின் செட் பண்ணுறவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ரெண்டுத்துக்கும் பொதுவானதாக இருக்கிறத சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்கலாம். கிடைமட்டமாக, ரெண்டுக்கும் பொதுவானது கிடைமட்டமாக. அப்போ அலைகளில் இன்னொரு பண்பு இருக்குது, என்ன அப்படின்னா செங்குத்தாகவும் இயங்கும். அவங்க இதை மட்டும் வச்சு இது ஆன்சர் கரெக்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கலாம். ஆப்ஷன் டி கரெக்டாக இருக்கலாம். அவங்க செட் பண்ணவங்களை பொறுத்து தான் இது ஆன்சர் ரைட்டாக தப்பா அப்படின்னு தெரியும். நம்மளே வந்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்மளே கொடுக்க முடியாது. ஓகேங்களா, இது கரெக்டானது தான் இல்லை இது தவறானது தான் நம்ம கொடுக்க முடியாது. அலையினுடைய ஒரு பண்பை அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கிடைமட்டமாக இயங்குதுன்னு கொடுத்துருக்காங்க. வேணால் எக்ஸ்ட்ரா இன்னொரு பாயிண்ட் அந்த இடத்துல சேர்த்துருக்கலாம். அலைகள் வந்து செங்குத்தாகவும் இயங்கும் அப்படின்னு சொல்லி இன்னொன்று சேர்த்துருக்கலாம். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் பொதுவான பண்பை மட்டும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கொஸ்டின் செட் பண்ணுறவங்க செட் பண்ணி இருக்கலாம். ஓகேங்களா, அதனால் இந்த 4 ஆப்ஷனும் சரியாக இருக்கலான்ற மாதிரி நான் சொல்கிறேன். அடுத்தது இப்போ அலைகள் நீரோட்டங்களை பற்றி பார்த்தாச்சு. அடுத்து ஓதங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓதங்கள் வந்து செங்குத்தாக இயங்குதா, இதுக்கு வந்து டைரெக்டாக இல்லை, NCERT புக்கில் டைரெக்டாக இருக்குது. நம்ம SCERT புக்கில் டைரெக்டாக இல்லை, இன்டைரக்டாக தான் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஓதங்கள் பற்றி இதுவும் 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஜாக்ராஃபி புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓதங்கள் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாஸ்ட்டில் ஓதங்களுக்கான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் அது செங்குத்தாக இயங்குதா இல்லை கிடைமட்டமாக இயங்குதா அதை பற்றி கொடுக்கல. கடைசியாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா தாழ்மட்ட, அதாவது ஓதங்கள் வந்து சூரியன், புவி, சந்திரன் ஆகிய 3ம் செங்குத்து கோணத்தில் அமையும் போது உண்டாகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சூரியன், புவி, சந்திரன் ஆகிய 3ம் செங்குத்து கோணத்தில் இங்கே செங்குத்துன்னு கொடுக்கறனால தான் அது செங்குத்தாக இயங்குது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். அப்போ ஓதங்கள்ன்றது செங்குத்தாக இயங்கக்கூடியவை, இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது டைரெக்டாகவே இல்லை, இன்டைரக்டாக தான் இருக்குது, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஜாக்ராஃபி புக்கில் பேஜ் நம்பர் 141 இருக்கும். ஓகேங்களா, இப்போ 4மே பார்த்தாச்சு. ஓதங்கள் வந்து செங்குத்தாக இயங்குதா, நம்ம இதை வச்சு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்தது அலைகள், கடல் நீரோட்டங்கள். அது ரெண்டும் வந்து அலைகள் கடல் நீரோட்டங்கள், இது ரெண்டுத்துக்கும் உள்ள பொதுவான இயக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிடைமட்டமாக இயங்கக்கூடியது. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வந்து அலைகள் வந்து செங்குத்தாகவும் இயங்கும். ஓகேங்களா, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சியாகவும் இருக்கலாம், டியாகவும் இருக்கலாம். ஓகேங்களா, நம்ம சொல்கிறத பொறுத்து இல்லை, கொஸ்டின் யார் க்ரியேட் பண்ணாங்களோ அவங்கள பொறுத்து தான் இருக்குது. அவங்க என்ன நினச்சி க்ரியேட் பண்ணாங்கன்னு தெரியாது,
அவங்க சரி ரெண்டுத்துக்கும் பொதுவான பண்புகள் கொடுக்கலாம் இந்த இடத்துல, இது சரியானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா கூட அது சரிதான். இல்லை இதில் செங்குத்தை விட்டுடலாம், விட்டுட்டு இது தவறானதாக நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்லியும் அவங்க செட் பண்ணியிருக்கலாம். அது அவங்களுடைய மனநிலையை பொறுத்தது. ஓகேங்களா? நம்மளுக்கு ஆன்சர் கீ வரதை பொறுத்து தான் அது ரைட்டாக தப்பா அப்படின்னு, அந்த பாயிண்ட்டு ரைட்டாக தப்பா அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரில் அதே கொஷின் தான், இது இங்கிலீஷில் இருக்குது. அதில் 3rd பாயிண்ட்டும் 4th பாயிண்ட் பாருங்கள். 3rd பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வேவ்ஸ் அண்ட் கரண்ட்ஸ் ஆர் இன் ஹரிசாண்டல் மோஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து 4th பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைட்ஸ் ஹேவ் வெர்டிக்கல் மோஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே தான் இதோ பாருங்கள், என்சிஆர்டி புக்கில் சாப்டர் 14, அது எந்த ஸ்டாண்டர்டும் இல்லை, இதுவும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தான் ஒருத்தவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் இதோ ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, தி ஹரிசாண்டல் மோஷன் ரெஃபர்ஸ் டு தி ஓஷன் கரண்ட்ஸ் அண்ட் வேவ்ஸ், தி வெர்டிக்கல் மோஷன் ரெஃபர்ஸ் டு தி டைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் அப்படியே கரெக்டாக தமிழில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது டைரெக்டாக இதில் கொடுத்துருக்காங்க. ஹரிசாண்டல் மோஷன் நேர்கோட்டு இயக்கத்தில் எது இயங்குது அப்படின்னா அலைகளும் கடல் நீரோட்டங்களும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஓதங்கள் வந்து செங்குத்தாக இயங்குது அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட்ஸில். ஓகேங்களா? அதுக்காக தான் இது எடுத்துகிட்டு வந்தது. இது டைரெக்டாகவே 3rd பாயிண்ட்டும் 4th பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. வேறு இதில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையே நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு இதை தமிழ் மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் தப்பாக வருது. என்ன அப்படின்னா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, டைட்ஸும் வேவ்ஸும் ஒன்றுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, அலைகள் அப்படின்ற மாதிரி. இதை அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அலைகளும் கடல் நீரோட்டங்களும் கிடைமட்டமாக இயங்குதுன்னு கொடுத்துட்டு, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, கிடைமட்ட இயக்கம் அப்படின்னு கொடுத்துட்டு டைட்ஸுன்றது அலைகள்னே கொடுத்துருக்காங்க. அலைகள் வந்து செங்குத்தாகவும் செங்குத்து இயக்கம் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அலைகள் வந்து வெர்டிக்கல் மோஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அதில் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் அப்படி வருது. ஆனால் இங்கிலீஷில் பார்க்கக்குள்ளார, இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் பார்க்கக்குள்ளார இதில் இருக்கிற பாயிண்ட்ஸு அப்படியே தான் டைரெக்டாகவே இந்த மேலே கொஷினில் கொடுத்துருக்காங்க. 3rd பாயிண்ட்டும் 4th பாயிண்ட்டும் டைரெக்டாகவே டைட்ஸுன்றது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓதங்கள். ஓகேங்களா? ஓதங்கள் தான் வந்து செங்குத்தாய் இயங்கிறதா இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ 3rd 4th இது என்சிஆர்டி புக் தான். இந்த ப்ரூஃப் வந்து நம்ம வைக்க முடியாது. ஓகேங்களா? நம்மளுக்கு எஸ்சிஆர்டி புக் தான் ப்ரூஃபாக வைக்கணும். ஓகேங்களா? அதுவும் 2017க்கு அப்புறம் அந்த புக்கை தான் நம்ம வந்து ப்ரூஃப்காக நம்ம கொடுக்க முடியும், அப்ஜெக்ஷனில் நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் இப்போ எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அலைகள் வந்து செங்குத்தாகவும் இயங்கும், கிடைமட்டமாகவும் இயங்கும். நீரோட்டங்கள் கிடைமட்டமாக இயங்கும், ஓதங்களும் செங்குத்தாக இயங்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இருக்கிற 2 பாயிண்ட்ஸும் சரி. அப்போ ஆன்சர் என்ன வரலாம் அப்படின்னு, ஆன்சர் டி தான் கரெக்டுன்னு நான் சொல்கிறேன். ஆனால் ஆன்சர் சியாகவும் வர வாய்ப்பு இருக்குது. அது வந்து கொஸ்டின் எடுத்தவங்களை பொறுத்து தான் அது சொல்ல முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்டி. ஓகேங்களா? இது ரெண்டுத்தில் எது வேணாலும் வரலாம் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. இதோட 180 கொஷின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. 180 கொஷினுக்கான ஒரிஜினல் ப்ரூஃப்ஸு புக்கு, அதாவது எல்லாமே வந்து எஸ்சிஆர்டி புக் ப்ரூஃப் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ட்ரா 1-2 கொஸ்டின் தெரியாது வந்து கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதான் ஆன்சராக வர்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறேன். எக்ஸ்ப்ளனேஷனும் நிறைய கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 180 கொஷினுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளேலிஸ்ட்லேயும் நான் கொடுத்துருக்குறேன். ப்ளேலிஸ்ட்லேயும் தமிழ் 30 கொஸ்டின்ஸ், அடுத்தது தமிழ் பார்ட் A, பார்ட் B, இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்னு சொல்லிட்டு 30 கொஸ்டினாக ப்ளேலிஸ்ட்லேயும் அதுக்கான டைட்டில் போட்டு, அதாவது STTTRB 2024 தமிழ் கொஷின் பேப்பர், கொஷின் நம்பர் இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கான புக் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டு ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அதில் கூட நீங்கள் தேடி பார்க்கலாம். அதில் கூட லைன் பை லைனாக ஒவ்வொரு கொஷினாக இருக்கும். நான் எந்த கொஷினாக இதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப் டி கொஷின் பேப்பரில் உள்ள லைனாக இருக்கக்கூடிய கொஷின் தான். டைப் டி தான் இது. எல்லா கொஷினும் லைனாக 1 2 3லேருந்து டைப் டி யாரெல்லாம் கொஷின் பேப்பர் வச்சுருக்கீங்களோ அதில் டைரெக்டாகவே நீங்கள் குறிச்சிக்கலாம். லைனாக அதில் இருக்கிறத நான் கொடுத்துருப்பேன் கொஷின் நம்பரோட. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.